அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான 80வது சுதந்திர தின விழாவில் வருகை தந்திருக்கும் திருநெல்வேலி மதிப்பிற்குரிய திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பார்த்தீங்கன்னா இசக்கி தருண்குமார். நான் சாஃப்ட்வேர் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேச முடியாமல் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து தனது உயிரத்தை சுவடாக்கிய தியாகிகளின் நினைவுகளை பற்றி பேச வந்ததற்காக முதலில் வணக்கத்தோடு துவங்குகிறேன். பாங்காக அங்கே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருப்பது வெறும் துணியோ கொடியோ மட்டுமல்ல, தூக்கு மேடையை துச்சமாக மதித்து ஊசல் அடிய பல உயிர்களின் மிச்சம் அது. இந்த மண்ணில் சுதந்திரமாக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாட்டிற்காக, நமது நாட்டிற்காக அடிப்பட்ட ஏதோ ஒரு தியாகிகளின் கனவுகளின் தொடர்ச்சியே அது. இருப்பதற்கு முன் யாரோ பார்த்த அடிமை இந்தியாவின் வானத்தை இன்று நாம் நம் சுதந்திர கண்களால் காண்கிறோம். அவ்வளவு ஏன், ஆங்கிலேயனின் குண்டுகளை நெஞ்சில் வாங்கியவர்களின் வீரத்தால் விளைந்ததுதான் இந்த சுதந்திர பூமி. இன்று இந்தியாவின் வரைபடத்தை எந்த மை கொண்டும் வரைந்து விடலாம். இன்று இந்தியாவின் வரைபடத்தை எந்த மை கொண்டும் வரைந்து விடலாம். ஆனால் அன்று அதை வரைவதற்கு பலரின் ரத்தம் மட்டுமே தேவையாக இருந்தது. இந்த நாளில்தான் ஒரு நாட்டின் வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இதே நாளில்தான் நமது பாதையும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அதற்காக நமது பெயர் பெரிதாக மாற வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. நமது இந்தியாவிற்கு பெருமையை மட்டுமே சேர்த்து கொண்டிருக்க வேண்டும். சுதந்திர தினம் என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, சுதந்திர தினம் என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, அது நம்ம தேசத்திற்கு சுயமரியாதை. உப்பு சத்தியாகிரகத்தில் உரிமைக்காக போராடிய நம் முன்னோரின் முதுகில் ஊன்றிய ஒரு வெள்ளையனின் கோல்தான் உங்கள் சட்டை பையில் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கும் பேனா என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இந்த நாளில் நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு இனிப்பு பண்டமும் சுதந்திர போராட்டத்தில் தன் மகனை இழந்த ஒரு தாயின் கண்ணீரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். விடுமுறையோடு சுற்றித் திரியும் இந்த நாளின் இடையே விடுதலைக்காக வீழ்ந்தவர்களின் மூச்சையும் கலந்து சுவாசிக்க வேண்டும். நமது இந்தியாவை போதை இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம். ஏனென்றால் இந்த போதையால தான் நமது இந்தியா அழிந்து கொண்டே வருகிறது. அதற்காக இந்த 3 உறுதிமொழிகளை கூறலாமா? இந்த 3 உறுதிகளை கூறுகிறேன் பாருங்க. போதை பொருட்களை தொடமாட்டேன், போதை பொருளை தொட விட மாட்டேன், மௌனமாக இருக்க மாட்டேன். எனக்கு இந்த இதை யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவோ கிடையாது, வேற யாரும் கிடையாது. நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் சார், அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. எப்படின்னா, நான் போதை பொருட்களை தொடமாட்டேன்னா நம்ம தொடக்கூடாது, போதை பொருட்களை தொடக்கூடாது, போதை பொருளை தொட விட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க யாரையும் தொட விடக்கூடாது. மௌனமாக இருக்க மாட்டேன், மௌனமாக இருக்கக்கூடாது. ஸ்கூல் கிட்ட யாராவது போதைப் பொருட்கள் விற்கிறாங்களா, மௌனமாக இருக்கக்கூடாது. யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களா, அதை உடனே போய் சொல்லணும். போதைப் பொருள், அதனால்தான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று. இதுதான் நம்ம இந்த உறுதிமொழியை நம்ம வாயிட்டு மட்டும் சொல்லக்கூடாது, நம் இதை சரியாக நினைவுபடுத்த வேண்டும். இதுதான் இந்த இந்தியாவிற்கு நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை. அன்று தூக்கு கயிற்றால் இருக்க முடிந்தது அவர்களின் கழுத்தை மட்டுமே. அவர்களின் கனவுகளை அல்ல. அந்த கனவுகளை உணர்வோடு சுமந்து பெற்ற சுதந்திரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.